மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவல்ல இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம், கொடைக்கானல்ல சர்க்கியூட் ஒன்று பண்ணியிருப்போம். சர்க்கியூட்னா ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பக்கம் வர்றது, இன் போயிட்டு அவுட் வர்ற மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த விழாவில் நம்ம பார்க்க போறது பூம்பாறை. பூம்பாறை, மன்னவனூர், பூக்கல் அங்கெல்லாம் போக முடியுமான்றதை பார்க்கலாம். டைம் பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக 11:15 ஆகுது. 3-4 ஹவர்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரூட் 48ன்றது 48 வயசாகுது எனக்கு. இந்த வயசுல மோட்டோ விளாக் பண்ணுன்றது கிடையாது. விளாக் பண்ணி என்ன ஏது எப்படி இருக்குன்றத சுத்தி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விளாக் தான் இது. தெரியாதவங்களுக்கு அனுப்புங்க. வயசானவங்க யாராவது ட்ரிப்பு போகணும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சாங்கன்னா இந்த விளாகை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களும் போக விருப்பப்படுவாங்க. இப்போ நம்ம பூம்பாறை போகலாம். அது கொடைக்கானல்ல இருந்து வர்ற வழி வந்து இப்படி பூம்பாறை போகலாம். நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம டூரிஸ்ட் பிளேசஸா பார்க்க சுற்றி வந்தோம், சுற்றி வரோம். இந்த ஹில்ஸில் ஓட்டினா எப்படி இருக்கும், பிளெயின்ஸில் ஓட்டினா எப்படி இருக்கும், இதை பார்க்கறதுக்கு தான் மெயினாக நம்ம வரோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஹில் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்து ஒரு கோஸ்டல் ரைடு பிளான்ல இருக்கு. ஸ்கூட்டரில் கமெண்ட் பண்ணுங்க, பண்ணலாமா வேணாமான்னு. காசிமேடு டு கன்னியாகுமரி பார்ப்போம். 2-3 டேஸ்ல கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அதாவது பிளான் படி நீங்க போட்டீங்கன்னா டே 1 வந்துட்டு நீங்க ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே சர்க்கியூட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த ஏரியாஸ்லாம் நீங்க சுத்தி பார்த்துடலாம். ஈவினிங் டைம்ஸ்ல கார்டன் லேக் அதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு சுத்தி இருக்கிற ஏரியால ஷாப்பிங் கூட நீங்க பண்ணலாம். இல்ல போற நேரத்துல கூட அங்க சுத்தி இருக்கும்போது நீங்க பண்ணிடலாம். ரெண்டாவது நாள் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பூம்பாறை போகலாம். பூம்பாறை ஒரு பியூட்டிஃபுல் கிராமங்க. இப்பதான் அது கமர்ஷியல் ஆயிட்டு வருது கொடைக்கானல் மாதிரியே. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்போ பில்டிங்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த மாதிரி பூம்பாறை போகலாம். பூம்பாறை, மன்னவனூர், பூக்கல், கொடைக்கானல் ரோட்ஸ்ல அதில் கடைசி மலை கிளாவரை, அது வரைக்கும் கூட நீங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வைல்ட் அனிமல் கிராசிங் ஜோன். வைல்ட் அனிமல்ஸ்னா இங்க என்ன இருக்கும்? காட்டு மாடு வரும். டே டைம்ல வரனால உங்களுக்கு ஜாலியா இருக்கும் இடம் பாக்குறதுக்கு. ஒரு வாட்டி நைட்டு டிராவல் பண்ணியிருக்கேன். நைட்னா ஒன்றும் இல்லை, அந்தி சாயும் நேரம் மாலை ஒரு 6 to 6:30 மணி வரைக்கும். 5:30 to 6 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பூம்பாறையில ஸ்டே பண்ணியிருந்தேன். பூம்பாறையிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் வரணும். சும்மா ஒரு ரைடு மாதிரி வரலான்னு வந்தேன். இப்போதான் நான் அதை கட்லாக் பண்றேன். ஃபர்ஸ்ட் அது பண்ணல, சும்மா ஒரு ரைடு மாதிரி தான் வந்தேன். வந்துட்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா இருட்டுச்சு, வந்துட்டேன். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம்னா ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. பொறுமையா வந்தோம், வந்து ஒரு டீ சாப்பிட்டு கொடைக்கானல்ல சாப்பிட்டு கிளம்புனோம். ரிட்டர்ன் போகும்போது ஒரு 6:40 7 o'clock கிளம்புறோம். சரியான இருட்டு இந்த பக்கம், யாருமே இல்லை. பயப்படுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரூட்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதிரப்பள்ளி ரூட் மாதிரிலாம் கிடையாது இது, அந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் ஆனால் பயங்கர ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். திக் வெஜிடேஷன் இருக்கு, சில்லுன்னு இருக்கு உங்களுக்கு. அதனால கையெல்லாம் நம்ம இருக்கு. முன்னா லைட்டு பார்க்க முடியாது, நம்ம வண்டி லைட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட்ல வண்டிங்க வர்றது கிடையாது. பின்னாடி நம்ம பின்னாடி யாரும் வரல, வண்டிங்க வர்றது கிடையாது. நான் மட்டும்தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே வேற யாருமே இல்லை. நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். ஆனா எப்பதான் அந்த பூம்பாறை பக்கத்துல போய் கொஞ்சம் ஒரு வெளிச்சத்தை பார்த்ததுதான் கொஞ்சம் நிம்மதி வந்தது. இங்க கூட ஒரு போர்டு இருக்கு பாருங்க, அனிமல் கிராசிங் ஜோன். ஹவுஸ்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே ஹார்ன் அடிச்சுட்டு பக்காவா பார்த்து தான் போகணும்.
நானே 50ல போறேன், தலைவர் 60ல போவார் போகுது. இவ்வளவு பெரிய வண்டி வச்சுன்னு இந்த ஏரியால. அடேங்கப்பா, பாத்தீங்களா ஜர்க் விட்டதா? சூப்பர் ப்ரோ. பாத்தீங்களா? அப்பா, கேரளால ஹில்ஸ்ல ஓட்டி ஓட்டி அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பழக்கமா இருக்கு. அதனால சர 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 சரன்னு போட்டுருவாங்க. ஆனா ஆகுன ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம்னா முக்கால்வாசி வந்து கேஎல் வண்டி தான். காற்று சரியான காற்று, நல்லா குளிருது. ஜன்னல்ல சாப்பிட்டு இங்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும். எங்க இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். க்ளவுஸ் போடாம வந்துட்டேன், குளிருது. உங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கல்ல, இதுதான் பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட். பழனி கோயிலை பார்க்க அங்க இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட். க்ரௌடு கம்மியாக தான் இருக்கு, இனிமேல் தான் வருவாங்க போல. அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸா பார்த்துட்டு வருவாங்க போல. வர உள்ள கடைகள் கடைகள்லாம் ஒரு காட்டுறேன். இந்த கெஃபே ஸ்டைல்னா இப்போ நிறைய இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்ற மாதிரியும் இருக்கு, டைம் அவுட் எடுத்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கு. ஊட்டிஸ் இங்க நல்லா இருக்கும். இங்க ஜேக்கப்ஸ்ல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி, கூடவே நீங்க கீழே இறங்கினா ஃபார்ம்லேண்ட் விசிட்லாம் போகலாம். ஹோட்டல் சலீமா, இந்த ஜேக்கப்ஸ் ஹோட்டலில் சொல்கிறேன். முன்னாடியே வாஷ்ரூம் பக்கத்தில் கீழே போனீங்கன்னா அவங்க ஃபார்ம்லேண்ட் இருக்கு. அவங்க எப்பவுமே அந்த வெஜிடேஷன், இந்த கேபேஜ், உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இங்கே மாதிரியா கட்டிட்டு இருந்தாங்க. இது என்னது, ஏதோ ரூம்ஸா என்னன்னு தெரியல. எஸ்கே கஃபே. வாட்டர் கிராசிங் பார்த்தீங்களா? நான் லடாக்ல என்ன நீங்க வாட்டர் கிராசிங் பண்றது, நான் இங்க பண்றேன் பாருங்க. எம்மோ. ஹோட்டல் பிஸ்மி, ஏ ஃப்ரேம் ஸ்டே, ரூம்ஸு, கேம்பிங்க்கு எல்லாமே இங்கே இடம் இருக்கு. இங்க பார்த்தீங்களா, இதுதான் பூம்பாறை வில்லேஜ். அதை தாண்டி ஹோட்டல், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரைட்டுங்க, பூம்பாறை வந்தாச்சு. இந்த விலாகை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் ஒன்று கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது தனிக்காட்டு ராஜாக்கள் வயசான காலத்தில் இந்த மாதிரி ட்ரிப்பு போகணும், பைக் ரைடு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. நீங்க ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனே. சரிங்களா? ஆல்மோஸ்ட் லைக் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த vlog பார்ப்போம். டாடா, பாய் பாய்.